அந்த வெப்சைட்டை நம்ம ஆன் பண்ணோம்னாவே இன்றைக்கி என்ன வெதர் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்குது. குறிப்பாக சென்னையில் வந்து புயல் வந்ததுன்னா ஏகப்பட்ட டெலிஃபோன் கால் ஐஎம்டிக்கு, சார் புயல் எங்கே இருக்குது சார், கிராஸ் ஆகுமா, அது டிப்ரெஷன் ஆகுமா, சைக்ளோன் ஆகுமா கேட்டுகிட்டே இருக்கா. அவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அந்த அவர்லி எடுத்த ஆப்சர்வேஷன்ஸ் அப்படியே டாப்ளர் ராடாரில் பிக்சர் போட்டு அழகாக போடுறாங்க. சேட்டலைட் பிக்சர் லேட்டஸ்ட்டாக எடுத்ததை அப்டேட் பண்ணி வெப்சைட்டில் போட்டுருவாங்க. ஸோ imdgov.in ஆன் பண்ணி அதில் டாப்ளர் ராடார் ஆன் பண்ணோம்னா இங்கே வங்கக்கடலில் எந்த இடத்துல எவ்வளோ க்ளவுட் இருக்குது. இப்போ ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லோ கலர் இருக்கும். அந்த ப்ளூ கலர் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெயின் பேரிங் க்ளவுட்ஸ், அது ரெட் எல்லோ இருந்ததுன்னா தண்டர்ஸ்டார்ம் க்ளவுட்ஸ்னு இருக்கும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ராடாரில் எடுக்கலாம் நம்ம. ஸோ அது வங்கக்கடலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் மாதம் 25 நினைக்கிறேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் சென்னை வந்து பேரலைஸ்டு கம்ப்ளீட்டாக. போக்குவரத்து எலக்ட்ரிக் ட்ரெயின் எல்லாம் நின்று போச்சு. அந்த டே வாஸ் ஆன் டியூட்டி. நான் என்டிடிவி ஆன் பண்ணி பார்க்குறேன், ஆல் த ஏர்க்ராஃப்ட்ஸ் ஆர் ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லி, சென்னை இது மாதிரி இருக்குது அப்படின்னோடனே கிட்டத்தட்ட நான் போய் சேர்றதுக்கு 2-3 வண்டி பிடிச்சி ஆஃபீஸ் போய் சேர்ந்தேன். அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் கண்டினியூஸாக நம்ம ஒர்க் பண்ணிருந்தோம். ஏர்க்ராஃப்ட் எல்லாம் நின்று போச்சு. அப்போ அந்த ரெயின்ஃபால் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் வெதரை போய் யார்கிட்ட அப்சர்வேஷன் கேட்க முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த டாப்ளர் ராடார் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வைசாகுக்கு மேலே காக்கிநாடாவிலேருந்து கீழே நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படியே திக்காக ப்ளூவாக இருக்குது. ஸோ இந்த மழை வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கோம், வேறு வழி கிடையாது, இத்தனையும் வந்து டுவர்ட்ஸ் லேண்டு மூவ் ஆகுங்கிற உண்மை தெரிஞ்சு அது கிளியர் ஆகிற வரைக்கும் நாங்கள் வந்து, சார் எப்போ சார் கிளியர் ஆகும், நாங்கள் ஏர்க்ராஃப்ட் எடுக்கணும் நாங்கள் வெதர் ஒன்றும் நாங்கள் வி ஆர் நாட் ஹேவிங் எனி ரிமோட் கண்ட்ரோல். ஸோ அந்த டாப்ளர் ராடார் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தி சேட்டலைட்டில் பார்த்திங்கன்னா 2 விதமான பிக்சர் கிடைக்குது. ஒன்று வந்து இன்ஃப்ராரெட் பிக்சர், ஒன்று விசிபிள் பிக்சர். இந்த விசிபிள் பிக்சரில் பார்த்திங்கன்னா தண்டர் க்ளவுட்ஸ்னோட இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இன்ஃப்ராரெட் பிக்சருங்கிறத பார்த்திங்கன்னா க்ளவுட் மாஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சு பேல அப்படின்னு சொன்னால் அது ஃபார்வே ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஒரு ரவுண்டாக க்ளவுட் மாஸ் மாதிரி தெரியும். தென் அது ஒரு அடுத்த 2-3 மணி நேரத்தில் எடுக்கிறப்போ அந்த மாஸ் மூவ் ஆகும்போது அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு சின்ன வால் மாதிரி முளைக்கும். அது வந்து லோ ப்ரெஷர், அப்புறம் டிப்ரெஷன், டீப் டிப்ரெஷன், சைக்ளோன், சிவியர் சைக்ளோன், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் வச்சுருக்கோம். அது வந்து வெரி க்ளோஸ் டு தி கோஸ்ட். ஒரு 400 கிலோமீட்டரில் வந்ததுன்னா சேட்டலைட் பிக்சரையும் பார்த்துக்குவோம், தென் டாப்ளர் ராடார்லையும் பார்த்துக்குவோம், ஹரிசாண்டல் பொசிஷன் எப்படி இருக்குது, வெர்டிகல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்த உண்மை எங்களுக்கு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கோஸ்டல் ஸ்டேஷனில் அவர்லி ஒன்ஸ் அப்சர்வேஷன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த அவர்லி அப்சர்வேஷன் மூலிமா நமக்கு என்ன உண்மை தெரியும்னா, எங்கே ப்ரெஷர் ஃபால் கம்மியாக இருக்குது, வெதரில் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ப்ரெஷர் ஃபால் எங்கே இருக்கோ அங்கே தான் அட்வான்ஸ் வெதர் இருக்குன்னு. ஸோ கன்னியாகுமரியிலேருந்து அந்த ஒரு 400-500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கோஸ்டலில் பார்த்தோம்னா எந்த இடத்துல ப்ரெஷர் ஃபால் ஜாஸ்தி இருக்குது, அது நெருங்க எங்கே ப்ரெஷர் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கோ அதை நோக்கி போயிட்டுருக்கிற உண்மை தெரியும். அதுவும் இல்லாமல் சிரஸ் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. க்ளவுடில் வந்து லோ க்ளவுட், மீடியம் க்ளவுட், ஹை க்ளவுட்னு வச்சுருக்காங்க. இது நார்மலாக சிரஸ் க்ளவுடு இப்போ இது மாதிரி கிளியர் ஸ்கையாக இருக்கும். ஒரு நைலான் துணி போத்தின மாதிரி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 அடி உயரத்தில் இருக்கும். அது வந்து ஹை க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. அது இட் ஓன்ட் அஃபெக்ட் அஸ். பட் இந்த கேஸ் ஆஃப் மீடியம் க்ளவுடுன்னு பார்ப்போம், ஆல்டோ ஸ்டேட்டஸ் க்ளவுடு, ஆல்டோ குமிலஸ் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. அது சொன்னது மீன் செதில் மாதிரி இருக்கும், எல்லாம் அப்படியே ஒரு விபூதி பட்டை போட்ட மாதிரி இருக்கும். அது வந்து 8000 அடி உயரத்தில் இருக்கும். அதுதான் வந்து ரெயின் பேரிங் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. லோ க்ளவுடுன்னு சொன்னால் அந்த காலிஃப்ளவர் நம்ம பார்த்து எப்படி இருப்பாங்க அது மாதிரி சின்னதாக அங்கங்கே திட்டாக இருக்கும். அது லோ க்ளவுட்ஸ். அது வந்து 800 அடி, ஒரு 1000 அடி, 1500 அடி இருக்கும். அதாவது some of the observations you are taking through instrument, some of the observations mere estimation. இது டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அதுக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ இந்த புயல் வர நேரத்தில் எங்கள் இடத்துல க்ளவுட் மாஸ் வந்து எங்கே ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரெஷர் எங்கே குறையுது, விண்டு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். ஒரு சர்க்குலராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு புயல்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 600 கிலோமீட்டர் டயமீட்டர், ஒரு 600 கிலோமீட்டர் தான் 1000-1200 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து ஆமாம், அதனுடைய அது இமேஜினேஷன் தான். கேனாட் இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சைக்ளோன் வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு ஏரோப்ளைனை விட்டு ரிமோட் சென்சிங்கில் ஸ்ட்ரக்சர் அப்படியே எடுத்துறோம். அது ஏன்னா அவன் வளர்ந்துள்ள நாடு, ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கான், மாடலிங் எல்லாம். அது நம்ம நாட்டில் அது இன்னும் பண்ணல. நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க தேர் ஏபிள் டு ப்ரெடிக்ட். இப்போ இந்த சைக்ளோனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம ராடார்லையும் சேட்டலைட்லையும் எடுத்துகிட்டு சர்ஃபேஸ் அப்சர்வேஷனை கூட பக்கத்தில் வர எப்படி எடுக்கணும். காரைக்காலில் ராடார் இருக்குது, சென்னையில் ராடார் இருக்குது, மசிலிப்பட்டினத்தில் ராடார் இருக்குது,
தென் வைசாக்ல இருக்குது, தென் கோபால்பூர், தென் கல்கட்டா. இந்த இடத்துல ஒரு 2 ராடார் இடைப்பட்டனா ஒரு 400 கிலோமீட்டர் கவர் ஆகிக்கும். அது க்ளோஸாக வர்றப்போ க்ளவுட் மாஸ், எப்போ வாட் டைப் ஆஃப் க்ளவுட், ரெயின் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து எந்த இடத்துல ஹெவியஸ்ட் ஃபால் அக்கர்ட் அந்த ஒன்று. இப்போது இந்த நிசா லாஸ்ட் இயர் கிராஸ் ஆகிடுச்சு பாருங்க, நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் காரைக்கால் கீழே கிராஸ் ஆகிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வேதாரண்யத்திலலாம் ஹெவி ரெயின்ஃபால், சவுத்து தமிழ்நாடுல அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நல்ல ரெயின்ஃபால். அந்த ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி அவர்லி அப்சர்வேஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த அவர்லி அப்சர்வேஷனில் எங்களுக்கு என்ன கிடைக்கும்னா விண்ட் டைரக்ஷன் கிடைக்கும், விண்ட் ஸ்பீடு கிடைக்கும், தென் ரெயின்ஃபால் கிடைக்கும். அப்போ அந்த உண்மைகள் ப்ரெஷர் இதை பார்க்குறப்போ நெருங்க எந்த இடங்களில் இடைப்பட்ட இடங்களில் அந்த ஸ்டாம் கிராஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சு தான் நாங்கள் ஜனங்கிட்ட சொல்கிறோம்.